சேனலுக்கு மக்களை வரவேற்று எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி வீழ்ந்தார் அது பற்றிய சில அரசியல் தகவல்கள் எமது மக்கள் அதிகாரம் சேனலில். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக பொறுப்பேற்று கடந்த 5 வருடத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை ஆந்திரா மக்களுக்கு செய்து வந்தார் என்ற தகவல் வெளிவந்தது. இது தவிர மகளிருக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் 50 லட்சம் பெண்களுக்கு கொடுத்து வந்துள்ளார். அது மட்டுமல்ல, ஆட்டோ வாங்க கடன்கள், முதியோர் உதவித்தொகை ரூபாய் 3,000, இப்படி ஏகப்பட்ட பல நல்ல திட்டங்கள் ஏழை நடுத்தர மக்களுக்கு செய்துள்ளார். இருப்பினும் ஏன் இவர் வீழ்த்தப்பட்டார் என்பதுதான் ஆந்திராவில் மிகப்பெரிய கேள்வி. அதாவது, தமிழ்நாட்டில் தற்போது ஸ்டாலின் ஆட்சியில் பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்வு, தண்ணீர் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி எல்லாவற்றையும் உயர்த்தி இங்கே கிள்ளி கொடுப்பது போல் அல்லாமல் அவர் அள்ளியே ஆந்திர மக்களுக்கு கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, ஆந்திராவில் வீதிக்கு வீதி கஞ்சா, உயரக போதைப் பொருட்கள் விற்பனை, இது சாமானிய மக்களிடம் புழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. மேலும் அரசை பற்றியோ அமைச்சர்களை பற்றியோ முதல்வரை பற்றியோ விமர்சனம் செய்தால் அல்லது பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிட்டால் உடனடியாக அவதூறு வழக்கில் 3 மாதங்களுக்கு மேலாக சிறை. அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவரான சந்திரபாபு நாயுடுவை பொய் வழக்கில் கைது செய்து 50 நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைத்து வைத்துள்ளார். சிறையிலிருந்து வெளிவந்த சந்திரபாபு நாயுடு கண்கலங்கி, இனி நான் சட்டமன்றத்திற்கு தான் செல்வேனே தவிர வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை மக்களிடம் சபதம் செய்துவிட்டு வந்துள்ளார். அது மட்டுமல்ல, சந்திரபாபு நாயுடுவை வயசு ஆயிருச்சு, புத்தி இருக்கா போன்ற ஏளன பேச்சுக்கள், சந்திரபாபு நாயுடுவின் மனைவியை பற்றி ஆபாசமான பேச்சு, அருவருக்கத்தக்க பேச்சு என சீப்பஸ்ட் அரசியலை செய்து வந்துள்ளார். இது ஆந்திர மக்களுக்கு ஒரு அருவருப்பை ஏற்படுத்தி வந்துள்ளது. மேலும் அவரது கட்சிக்காரர்கள் இணையதளத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை, அவரது குடும்ப பெண்களை ஆபாசமாக பேசி விமர்சிப்பது அளவே இல்லை. மேலும் தமிழ்நாட்டில் கலைஞர் பெயரில் நடக்கின்ற எல்லா கூத்துக்களும், அங்கே அவருடைய அப்பா ஒய்எஸ்ஆர் பேருந்து நிலையம், ஒய்எஸ்ஆர் புத்தக நிலையம், ஒய்எஸ்ஆர் கல்லூரி, ஒய்எஸ்ஆர் தெரு, ஒய்எஸ்ஆர் கடற்கரை, இப்படி எல்லாவற்றையும் ஒய்எஸ்ஆர் ஆந்திராவை மட்டும் தான் அவர் மாற்றவில்லை. அதையும் இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் மாற்றியிருப்பாரோ என்னவோ தெரியவில்லை. மேலும் இன்று அதே ஒய்எஸ்ஆர் சிலைகள் உடைத்து எறியப்படுகின்றன, பலகைகள் பெயர்த்து எறியப்படுகின்றன. சந்திரபாபு நாயுடு 164 சட்டமன்ற இடங்களில் வெற்றி பெற்று எம்பியில் அதிக இடங்களில் வென்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். இப்போது ஜெகன்மோகன் ரெட்டியின் நிலைமை, எனக்கு வீட்டை விட்டு வெளியே வர அச்சமாக இருக்கிறது என அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் கடந்த முறை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு 151 இடங்களை தந்த ஆந்திர மக்கள் இந்த முறை 17 இடங்களை தந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் ஆக்கிவிட்டனர். ஆட்சி அதிகாரம் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று மக்கள் அதிகாரத்தில் ஏற்கனவே பலமுறை எழுதியிருக்கிறேன். இது நிரந்தரம் என்று ஆடியவர்கள் எல்லாம் இப்படித்தான் வீழ்த்தப்படுவார்கள். அவர்கள் அப்போதுதான் உணர்வார்கள், ஒய்எஸ்ஆர் சிலைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த அன்றைய காவல்துறை
இன்று சிலைகளை உடைப்பதை பார்த்து கண்டுகொள்ளாமல் நிற்கிறார்கள். மேலும் அவர்கள் யார் என்று தெரியவில்லை என்று அதே கைவிரிக்கும் நிலையில் காவல்துறை இருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடுவுக்கு தேர்தல் வியூகம் ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தமிழர் ஜான் ஆரோக்கியசாமி, அவர் தலைமையில் 50,000த்திற்கும் மேலான ஆந்திர மாநில ஐடி ஊழியர்கள் தேர்தல் பணி செய்துள்ளனர் என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையும் வெற்றியும் என்பதை தெரிவித்து அவருக்கு மக்கள் அதிகாரம் பத்திரிகை சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதை அரசியல் உலகம் உண்மைகளை அறிந்து இனியாவது தங்களை திருத்திக் கொள்வார்களா